ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நித்யஸ்ரீயை கூப்பிட்றதுக்கு இன்றைக்கி நான் தான் ஆட்டோவில் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. அவள் வந்து கிரவுண்டில் நல்லா பசங்க கூடலாம் விளையாடிட்டு அவள் கிளாஸுக்கு போயின்னு இருக்கா பாருங்கள். கூடவே ஒரு பொண்ணு, எங்கே போனாலும் ஒரு என்ன சொல்கிறது, உடன்பிறப்பு கூட இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷம். அது தோழியாக கூட இருக்கலாம், அது அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் இப்படி கையை பிடிச்சி வழிநடத்தி போகிற ஒரு நல்ல அன்பு கிடைச்ச ஒரு சகோதரியோ ஒரு தோழியோ இருந்துட்டால் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸான ஒரு இடத்துக்கு போகலாம்ல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த குழந்தை கையை பிடிச்சி அழிச்சின்னு போகிற பாருங்கள். அவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக என்னோடய குழந்தை படிக்கிறா எல்லாரோடைய அன்புக்கு மத்தியில் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம வீட்டில் மட்டும்தான் அம்மா, மற்றது எல்லா இடங்கள்லையும் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. எவ்வளோ ஆர்வமாக வரா பாருங்கள். ஸ்கூல் விட்டவொடனே எல்லா குழந்தையும் துள்ளி குதித்து ஓடுற மாதிரி அவளும் அப்படியே துள்ளி குதித்து வந்தா. நான் ஆட்டோவில் மறைஞ்சிருந்தேன். அவள் தேடிக்கிட்டு வரா பாருங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக. அவள் வந்து என்னை இன்னும் கவனிச்சிட்டான்னா அவள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு பார்த்த உடனே. அதாவது சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, மான்குட்டி அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வரா அம்மாவை தேடிக்கிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்களாம் அவளுக்கு இன்னும் சைக்கிள் வேணுமா, எல்லா பிள்ளைங்களும் சைக்கிளில் போகிறாங்க, எனக்கு வேணும்னு கேட்டிருக்கா. பார்ப்போம், இனி வாங்கிடலாம் அவளுக்கு.